ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் விளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்தது. பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா மேலே ஏறுறதுக்கு முன்னாடியே இந்த அண்ணாக்கிட்ட ஒரு 2 நைட்டி வாங்கினேன். இது இந்த தீபாவளி வரைக்கும் போட்டிருப்பாங்க. அந்த வியாபாரிகள் டெய்லியுமே வருவாங்க. ஒரு 3 நைட்டி கிட்ட ரொம்ப மக்கி போயிடுச்சுங்க. கிழிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் இப்போ 2 நைட்டி புதுசா வாங்கியிருக்கிறேன். இந்த வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே வருவாங்கங்க. அதாவது தீபாவளி வரைக்கும் சில பேர் வருவாங்க. சில பேர் பொங்கல் வரைக்குமே வருவாங்க. டெய்லியுமே நம்ம தெருவுல நான் பார்ப்பேன். ஆனா வாங்கினது தான் கிடையாது. இன்னைக்கு வாங்குற ஐடியாவே இல்லங்க. மேல ஏறும்போது டக்குனு இந்த அண்ணா வந்தாங்க. டக்குன்னு சரி வாங்குவோமேன்னு தோணுச்சுங்க. அதனால தான் உடனே நிற்க வச்சு, அப்புறம் எனக்கு பிடிச்ச மாரி ஒரு 2 நைட்டி வாங்கினேன். நான் இந்தமாரி வியாபாரிகள்ட்ட இங்கே இந்த வீட்டுக்கு வந்த புதுசில ஒரு அண்ணாகிட்ட ஒரே நைட்டி வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வாங்குறேன். நைட்டி வேணும்னா ஒன்று கடையில் வாங்கிக்கிறது, இல்லை அப்படி இல்லைன்னா டியூஷனில் ஒரு பேரண்ட் நைட்டி சேல்ஸ் பண்ணுவாங்க. அவங்க ஈரோடுலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்கள்ட்ட தான் வாங்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி நைட்டி வாங்குகிற பிளான்டே கிடையாதுங்க. நான் வாங்கணும்னு நினச்சி கூட பார்க்கல. ஒரு எனக்கு பிடிச்ச மாதிரி 2 வாங்கியிருக்கிறேன். உங்களுக்கு அதில் எது பிடிச்சிருக்குங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே அப்புறம் தெருவில் குப்பை வண்டி வந்துருச்சு. அப்புறம் குப்பை போடுறதுக்கு கீழே இறங்கி வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5, 6 மாதமாகவே குப்பை வண்டி வந்துட்டுருக்குதுங்க. 1 to 1 நாள் வரும். சில சமயம் 2 நாளைக்கு ஒரு வாட்டி வரும். அவங்கள்ட்ட போட்டுறது. கேட்டு திறந்ததும் உள்ளே நுழையலான்ட்டு ரெடியில் நிற்கும். உள்ளே விடுறது கிடையாது. வெளியில் அப்புறம் அதை அனுப்பி விட்டுட்டு கதவை சாத்திட்டு மேலே வந்தாச்சு. காலையில் பிஸ்கட்லாம் கொடுத்தாச்சுங்க. சாப்பிட்டுடுச்சு. குப்பையை போட்டுட்டு அதுக்கப்புறமா வராண்டாவில் இந்த அகல் விளக்கு மூட்டை எடுத்து வச்சது அப்படியே 2, 3 நாள் அப்படியே அங்கேயே தாங்க இருக்குது. அவங்க எடுத்து வைப்பாங்கன்ட்டு நான் இருந்தேன். நான் எடுத்து வைப்பேன்ட்டு அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2 பேருமே கடைசியில் இந்த வேலை செய்யல. அப்புறம் இன்றைக்கி நான் தான் இந்த வேலை செய்கிற மாதிரி இருந்தது. மேக்ஸிமம் அந்த அகல்லாம் மேலே கொண்டு போய் போட்டு கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வைப்பேன். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அப்படியே அட்டை பாக்ஸில் மாற்றி வச்சுட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படியே தண்ணியில் அலசிட்டு எடுத்துகிட்டு போய்க்க வேண்டியதான். மொத்தமாகவே நாங்கள் வாங்கிடுவோங்க அகல் விளக்கு. நாங்கள் தீப வழிபாடு அதிகமாக பண்ணுறதுனால எங்களுக்கு அகல் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அதனால் தாம்பரம் போயிட்டு ஒரு 500 இல்லை ஒரு 1000 அகல்ன்ட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். அதை பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு நம்ம மேலே லாஃப்ட்டில் எப்போதும் எடுத்து வைப்பாங்க. நான் இந்த வாட்டி பூஜை ஷெல்ஃபுக்கு கீழே வச்சுட்டேன். சாதனா அப்போ வந்தாங்கன்னா மேலே லாஃப்ட்டில் எடுத்து வச்சுருவாங்க. அதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் வறண்டா ஒரு தடவை பெருக்கி தள்ளிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய யூடியூப் ஒர்க்லாம் பார்த்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியத்துக்கு மேலே பசங்களை டியூஷன்லேருந்து அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா நாளைக்கு 2வது வெள்ளிங்கிறதுனால வெள்ளிக்கிழமை வேலைகள் பார்க்கலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்றா தாங்க இருந்தது. கரெக்டாக ஒரு 9 மணி போலலாம் கரண்ட்டு போயிடுச்சுங்க. ஷெட்டவுன்னா கரெக்டாக 9 மணிக்கு போயிடும். டான் 9 மணிக்கு போனதுமே எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. என்னடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. காலையிலே மோட்ரு ஆன் பண்ணி மேலே டேங்க்லாம் எப்போதுமே ஃபில் பண்ணிவிடுவேங்க. இன்றைக்கி அதை கூட பண்ணலை. மேலே டேங்க்கில் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு வேறு தெரியல. ஒரு நாள் ஃபுல்லாக கரண்ட் ஆஃப்னா மொதல் நாளே எங்களுக்கு தெரியும். அதனால் காலையிலே நான் மோட்டர்லாம் ஃபில் பண்ணி வச்சுருவேன். இன்றைக்கி அறிவிக்கப்படாத மின்வெட்டு தான் இன்றைக்கி. கரண்ட் இல்லைங்கிறதுனால அதுக்கப்புறம் எனக்கு வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுக்கவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரொம்பவும் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நானும் சாதனாவும் சாப்பிட்டுட்டு அப்புறம் அவள் படிக்க ஆரம்பிச்சிட்டா. எனக்கு ரொம்ப போர் அடிக்கிறனால சரி இன்றைக்கி இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் க்ளீன் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணிட்டேன். 2 சிஸ்டர் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் போடுங்கன்னு வேறு கேட்டிருந்தீங்க. சரி அது ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணலாமே அப்படின்ட்டு தான். சரி அதுவும் கண்ணாப்பினான்னு இருக்குது. அது ஒரு ரெடியாக க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக காமிப்போமே அப்படிங்கிறனால தான் இந்த வேலையை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் நான் இன்றைக்கி இந்த க்ளீனிங் வேலை பண்ணுவேன்ட்டு நான் பிளான் பண்ணவே இல்லைங்க. எதிர்பார்க்கவும் இல்லை. கரண்ட் இல்லாமல் ரொம்ப போர் அடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சிங்க. போய் படுத்தாலும் தூக்கமும் வரமாட்டேங்குது. சரி வெட்டியாக உட்காந்துருக்கிறதுக்கு இந்த வேலையாவது பண்ணலாமே அப்படின்ட்டு தான் இன்றைக்கி இதை ஸ்டார்ட் பண்ணேன். ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் க்ளீன் பண்ணி ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆகுது. கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருந்தது. சரி இந்த வேலையை என்றைக்கு செய்கிறதுன்ட்டு நானும் கொஞ்சம் தள்ளி போட்டுகிட்டே தான் இருந்தேன். எனக்கு என்னமோ இந்த வேலை செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் தான் இருந்தது. இன்றைக்கி இந்த வேலை செய்கிற மாரி ஆயிடுச்சு. அப்பப்போ கலைஞ்சிருக்கிறத மட்டும் அரேஞ்ச் பண்ணி வைப்பேனே தவிர டீப் க்ளீனிங்லாம் நான் ரொம்ப பண்ணலை. அது உள்பக்கம் ரொம்ப க்ளீன் பண்ணது கிடையாது. வெளியில் மட்டும் அப்பப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா அந்த கோலின் போட்டு தொடச்சி விட்டுடுவேன். ஏன்னா ஒயிட் கலரில் இருக்கிறதுங்கிறனால லைட்டாக அழுக்கு பட்டாலும் ஒரு மாதிரி பார்க்க அசிங்கமாக தெரியும். அதனால் வெளிப்பக்கத்தை மட்டும் அப்பப்போ நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி ஆனால் ஃபுல்லாகவே டீப் க்ளீனிங் தான் பண்ண போகிறேன். ட்ரெஸ்ஸிங் டேபிளில் முக்கியமாக வைக்க வேண்டிய ஐட்டங்கள் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். மற்ற ஐட்டங்கள் தான் இதில் ஃபுல்லாக தம் பண்ணி வச்சுருப்பேன். இதில் இருக்கிற திங்ஸுங்கள் எல்லாமே நான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்குறதுக்கு முன்னாடி 2 ரூமில் இருக்கிற ஷெல்ஃபில் தாங்க நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இது வாங்கினதுக்கப்புறமா அது எல்லாமே இதில் போட்டு அடக்கியாச்சு. மெயினாக இந்த மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப இருக்காதுங்க. அதெல்லாம் ரொம்ப கம்மி தான்.
ட்ரெஸ்ஸிங் டேபிள்னாலே அதிக பேர் வந்து அதில அந்த மேக்கப் ஐட்டம்ஸ் தான் அதிகமா வச்சிருக்கிறாங்க. நானும் பார்த்துருக்குறேன். ஆனா என்கிட்ட அத தவிர மத்த ஐட்டங்கள் தாங்க அதிகமா வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறது எல்லாமே வெளியில எடுத்து வச்சுட்டு, அதில வந்து பார்த்திங்கன்னா, நெறைய தேவையில்லாதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து வேணுங்கிறத வச்சுட்டு, வேணாங்கிறதெல்லாம் வந்து தூக்கி போடணும். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த ட்ராயர் மட்டும் வந்து எங்க வெற்றிக்குட்டியோடதுங்க அது. அதில அவனோட திங்ஸ் தான் வந்து நெறைய கண்ணாமூனான்னு போட்டு வச்சிருந்தேன். இந்த வாட்டி அது எல்லாமே கிளியர் பண்ணிட்டோம். தேவையில்லாதது அதில நெறைய இருக்கு தூக்கி போடுறதெல்லாம். டஸ்ட்டு தாங்க ரொம்ப அதிகமா இருந்தது. ஏன்னா, கிட்டத்தட்ட 2, 3 மாசத்துக்கு மேல ஆகுது இல்லைங்களா நம்ம கிளீன் பண்ணி. அதனால டஸ்ட்டு தான் உள்பக்கம் ரொம்ப அதிகமா இருந்தது. இது எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா வந்து தூசு தட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து நல்லா கோலின் போட்டு நல்லா தொடச்சிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து அரேஞ்ச் பண்ணணும். உள்ளேருந்து எடுக்கும்போது என்னமோ பார்க்க வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற மாரி தாங்க இருந்தது திங்ஸ். ஆனா இவ்வளோக்கு வந்து அதுக்குள்ள வந்து அடக்கி வச்சிருந்தேன். இப்ப இதில வந்து பார்த்தீங்கன்னா, சாதனாவும் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருந்தா. இவ்வளோ நேரம் அவ படிச்சுட்டு இருந்தா. அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில ஒன்னதோடைய திங்ஸ் எது எது வேணும் வேணாங்கிறதெல்லாம் பார்த்து தனித்தனியா எடுத்து வைடா அப்படின்னு அவளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா. தேவையில்லாதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வேணுங்கிறத மட்டும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருவேன். இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் வந்து நான் இன்னொரு விலாகில கண்டிப்பா வந்து நான் ஷேர் பண்றேன்.
ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சுங்க. இப்போ எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் கடைசியாக வந்து நான் காமிக்கிறேன். பேக் சைடும் வந்து லைட்டாக ஒட்டடை இருந்தது, அதையும் தொடச்சி விட்டுட்டு ஃபுல்லாக வந்து நல்லா பெருக்கி தள்ளியாச்சு. ஒவ்வொரு தடவையும் க்ளீன் பண்ணும்போது இதுமாரி ஏகப்பட்ட ஐட்டம் தூக்கி போடுறது தாங்க வந்து இருக்குது. இன்றைக்கி கழிச்சு கட்டினது இவ்வளோக்கு இருந்தது. இதேமாரி அள்ளிட்டு நல்லா ஒரு தடவை பெருக்கி தள்ளிட்டேன். ஈவினிங் போல் தாங்க வந்து போட்டு விட போகிறேன். இந்த வேலையெல்லாம் முடிக்கிறது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே வந்து ஆயிடுச்சுங்க. அப்படியே பொறுமையாக ரிலாக்ஸாக தான் வந்து பார்த்து எது தேவை எது தேவையில்லைங்கிறதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து காலையில் கொஞ்சமாக தாங்க வந்து சாப்பிட்டேன். இன்றைக்கி சாப்பாடு ரொம்ப சிம்பிள் தான். புளி சாதமும் உருளைக்கிழங்கு வறுவல் தான் வந்து பண்ணியிருந்தேன். சும்மா காலையில் கொஞ்சம் தான் வந்து சாப்பிட்டேன். திருப்பி பசிக்கிற மாதிரி இருந்தது, அதனால் திருப்பி இன்னும் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டேன். இந்த பிங்க் கலர் ரேக் வந்து பார்த்திங்கன்னா, இதுமாரி இன்னொன்று ப்ளூலேயும் வச்சுருக்கிறேன். அந்த 2 ரேக்கும் தான் வந்து அந்த கவுண்டர் டாப்பில் அந்த கார்னரில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். அதில் தாங்க அந்த மிளகு, ஜீரகம், கடுகு பாட்டில்லாம் வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அது எல்லாமே இந்த ரேக்கில் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். நம்மளுடைய ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா அதில் தெரியும். இப்போ புதுசாக அந்த சில்வர் ரேக் வாங்கினதுக்கு அப்புறமா நான் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேன். அந்த ப்ளூ கலர் ரேக் வந்து பூஜை ஷெல்ஃப்லேயும், இது வந்து இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து வச்சுருந்தேன். இதில் 2, 3 திங்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தேன். இப்போ அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்லேருந்து இது பழையபடி திருப்பி கவுண்டர் டாப்பில் வச்சு யூஸ் பண்ணலான்ட்டு வந்து இருக்கிறேன். அதனால தான் சரி வெயில் இருக்கும்போது இது நல்ல விலைக்கு காய வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிடலாமேட்டு அந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து சும்மானு உட்காந்துருக்க ஒரு மாதிரியாவே இருந்ததுங்க. அப்புறம் சாதனா டீ வேறு வந்து கேட்டேன். அடுப்பில் டீ வச்சுட்டு வந்து அப்புறம் இந்த ஃபேன் வந்து சரி அதையும் தொடச்சிடலாமே, அதுவும் ரொம்ப டஸ்ட்டாக தான் வந்து இருக்குது. இந்த ஃபேன் க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் சாதனாவோடைய வேலை. அதை நான் மேக்ஸிமம் பண்ண மாட்டேன். மேலே மட்டும் அப்படியே லைட்டாக என்றைக்காவது டஸ்டிங் பண்ணி விடுறதோட சரி இன்றைக்கி அதையும் நம்ம தொடச்சிடலாம், சும்மா தானே இருக்கிறோமே அப்படின்ட்டு ஃபேன் துடைக்கிற வேலையும் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி செஞ்ச இந்த சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே எதுவுமே நான் பிளான் பண்ணி வந்து செய்யலைங்க. டக்குன்னு அந்த டைமுக்கு யோசனை வர்றதை அப்படியே வந்து செஞ்சிட்ருந்தேன். ஃபேனை இங்கே உள்ளே வச்சு துடைக்கலான்னு நினச்சிட்டு தாங்க எடுத்து கீழே வச்சேன். அப்புறம் வந்து டக்குன்னு யோசனை வந்து சரி வெளியில் வராண்டாவில் நல்லா காற்றடிக்குது, வெளியிலே வச்சு துடைச்சிடலாமேன்ட்டு அப்புறம் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வச்சு தான் வந்து துடைச்சிட்டு இருந்தேன். ரஸ்க் இருந்தது. சாதனா வந்து ரஸ்க்கு தொட்டு சாப்பிட்றோம், கொஞ்சம் டீ அதிகமாகவே போடுங்கம்மா அப்படின்னேன். 2 பேரும் வந்து ரஸ்க் தொட்டு தான் வந்து டீ சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறமா அந்த க்ளீனிங் வேலையை வந்து பண்ணிகிட்ருந்தேன். சாதனாவுக்கு வந்து எக்ஸாம் நடந்துட்டுருக்கனால 1 to 1 தான் அவளுக்கு ஸ்கூலு, அதுவும் ஹாஃப் டே தான். நேற்று எக்ஸாம் போயிட்டு வந்திருந்தா, இன்றைக்கி லீவு. அப்புறம் நாளைக்கு வந்து தமிழ் எக்ஸாம் வந்து இருக்குது. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து மார்க் எடுத்துருவா. என்ன ஒன்று அந்த தமிழ் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு பெரிய பெரிய பேராகிராஃபு சில கஷ்டமான கொஸ்டின்லாம் இருந்ததுன்னா அந்தளவுக்கு அதெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக படிக்கிறதுக்கு வந்து அவளுக்கு வராது. அதனால் அவள் என்ன பண்ணுவான்னா, அது என்கிட்ட கொடுத்து அதை படித்து காமிக்க சொல்லி அவள் அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அவள் வந்து அதை படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுவாள். தமிழுக்கு மட்டும் வந்து எப்போதுமே என்னோடய ஹெல்ப் வந்து கேட்பாள். இந்த கொஸ்டின் ஆன்சர்லாம் கொஞ்சம் கஷ்டமானதெல்லாம் ஒரு 5, 6 கொஸ்டின் வந்து விட்டு வச்சுருந்தேன். அப்புறம் நான் அதை படித்து காமிச்சதுக்கப்புறமா அதை அப்புறம் அவள் திருப்பி வந்து படிச்சுக்கிட்டாள்.
தமிழில் அவளுக்கு மார்க்கு கம்மியாகிறதுக்கு ரீசன் வந்து நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து பண்ணுறேன். அது இல்லாமல் அங்கே ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறது வந்து லைன் பை லைன் என்னென்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்து அதுக்கெல்லாம் அரை அரை மார்க் அப்படிங்கிற மாரி கம்மி பண்ணுறாங்க. அதில் தான் அவளுக்கு வந்து மார்க் போகுது. அந்த தமிழ் எக்ஸாமுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறது மட்டும் கிடையாதுங்க, அதை எழுதியும் வந்து பார்ப்பான். அதை அப்போ நான் கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறதுல நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து வரும். இதனால தான் அவளுக்கு தமிழில் வந்து மார்க்கே வந்து போகுது. அவளும் வந்து வெளியில் காத்தோட்டமாக உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க. நானும் அப்புறம் அவள் கூட இங்கே உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஃபேன் கிளீனிங்லாம் சாதனாப்போட வேலைங்க. அது ஃபுல்லாகவே கழட்டிட்டு நல்லா கழுவி காய வச்சுட்டு திருப்பி செட் பண்ணி வைப்பாங்க. இன்றைக்கி நான் சும்மா தானே இருக்கிறோம், கரண்ட் இல்லை, போர் அடிக்குதுங்கிறனால சும்மா மேலோட்டமாக தான் அது க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். தின்னர் வச்சுலாம் துடைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப அழுக்காக இருந்தது. ஏன்னா நம்ம இந்த ஃபேனை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு படியுது இதில். இது அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து இருக்கணும். ஃபேனை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த கோலமாவு வாங்கிட்டு வந்தது அப்படியே வச்சுருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி மாவும் வந்து ரேஷனில் கொடுத்த அரிசி பச்சரிசியை வந்து அரைச்சாந்து வச்சுருந்தேன். அதை வந்து அரைக்கிற அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு அரைச்சி கையிடவே இந்த அரிசி அரைச்சி கொடுத்துட்டாரு. அது அரிசி கலர் வந்து ஒரு மாதிரியாக வந்து மங்கலாக கோதுமை மாவு கலர்லேயே இருந்தது. சரி இருந்தாலும் அரைச்சிட்டு வந்தாச்சு வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அந்த கல் மாவை வந்து அரிசி மாவு கூட வந்து கலந்து வச்சுட்டு இருந்தேன். இதுமாரி கரண்ட்டு ஷெட்டன் ஆகிற அன்றைக்கெலாம் வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே பொழுதே போகாதுங்க. ரொம்ப போர் அடிக்கும். பசங்களும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. இன்றைக்கி நல்ல வேலை சாதனா குட்டி இருந்தா, அதனால் எனக்கு டைம் போனதே தெரியல. இது அவள்கிட்ட பேசிக்கிட்டே வந்து ஏதோ சின்ன சின்ன வேலைகள் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். கரண்ட் போகிற அன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த கொக்கி கயிறு ப்ளவுஸுக்கெலாம் வந்து பிஞ்சு போயிருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து கட்டுறது, அதுக்கப்புறம் கிழிஞ்ச துணியில் வந்து தைச்சிட்டு உட்காந்துருப்பேன். கொஞ்ச நேரம் ஃபோனில் வந்து கேம் விளையாடுறது, அப்படி இல்லைன்னா வந்து ஒரு 2 3 நாளைக்கு உள்ள வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன்னா அது எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து அப்லோடு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வைப்பேன். அப்புறம் சில வீடியோ எனக்கு பிடிச்ச காமெடி வீடியோலாம் ஃபோனில் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பேன். அதை பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். பொழுதே போகாது, ரொம்ப போர் தான் அடிக்கும். இதுமாரி ஏதாவது வந்து பண்ணிட்டு தான் இருப்பேன். சின்ன சின்ன வேலைகளை வந்து பண்ணிகிட்டு இருந்தாலிங்களா, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தேன். அப்புறம் திருப்பி போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இந்த விலைக்கு வச்சுருக்கிற அந்த ரேக்கை எடுத்து செட் பண்ணி அதை கிச்சனில் வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா அந்த கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிற திருநூல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தது காலியாக இருந்தது. சரி அதையும் வந்து அதை கட் பண்ணி வச்சுருவோமேன்ட்டு அந்த வேலையும் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். திருநூலும் ஒரு பண்டில் ஒரு பாக்கெட் அப்படியே ஃபுல்லாக வாங்கி வச்சுருவாங்க. அது கொஞ்சம் வந்து மொத்தமாக பெருசாக வந்து இருக்கும். அதை அப்படியே 2 2 வந்து கட் பண்ணி வச்சுக்கிறது. ஆனால் வந்து காற்று நல்லா அடிச்சிட்டு இருந்துங்க. காற்று இல்லைன்னா இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வராண்டால உட்காந்துருக்கும்போது அவ்வளோ காற்று நல்லா அடிச்சிட்டு இருந்தது. சாதனாவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வெளியிலே உட்காந்து தாங்க படிச்சுட்டு இருந்தா. அப்புறம் அவளுக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால அப்புறம் அவள் தூங்கிட்டான். அதுக்கப்புறமா வழக்கம் போல் நம்முடைய இந்த வெற்றிக்குட்டி ஸ்கூல் பிக்கப் ட்ராப் வேலைலாம் இருந்தது. அப்புறம் அன்றைக்கி ஈவினிங் 5 மணி போல் தாங்க வந்து கரண்ட்டே வந்தது கரெக்டாக. வந்ததுக்கப்புறமா முதல் வேலையாக மேலே டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து போர்ட்டிக்கோ ஃபுல்லாக வந்து நல்லா கழுவி விட்டு, அதுக்கப்புறமா மேலே வறண்டாலாம் நல்லா தொடச்சி விட்டுட்டு வீடு வாசல்லாம் பெருக்கி போட்டு விட்டேன். ஏன்னா அடுத்த நாள் 2வது வெள்ளி இல்லைங்களா, அதனால் வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாளே இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து முடிச்சு வச்சுட்டு நைட்டு தான் வந்து கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுவேன். பூஜை பாத்திரம் வந்து போன வாரம் தான் தேய்ச்சோம் இல்லைங்களா, அதனால் இந்த வாரம் வந்து நான் தேய்க்கலை. இன்றைக்கி வந்து ஷெடவுனுங்கிறதுனால இன்றைக்கி பிளான் பண்ணாத வேலைகள் எல்லாமே இன்றைக்கி ஓரளவு வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். இன்றைக்கி பொழுது இப்படி தான் வந்து போச்சு. இதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம்.